வணக்க நண்பர்களே. ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குனிந்த பொழுது அந்த பெரியவர் கேட்டார், மதிய உணவுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று. உரிமையாளர் சொன்னார், மீன் குழம்புடன் 50 ரூபாய், மீன் இல்லாமல் 20 ரூபாய். கிழிந்த சட்டையை பாக்கெட்டில் இருந்து கசங்கிய 10 ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினான். இதுவே என் கையில் உள்ளது, இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க. வெறும் அன்னமானாலும் பரவாயில்லை, மிகுந்த பசி, நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்ல தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையே நடுங்குகின்றது. ஹோட்டல் உரிமையாளர் மீன் குழம்போடு அனைத்தையும் அவருக்கு பரிமாறினார். அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு நின்றேன். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் மெலிதாக கசிந்தன. நீ ஏன் அழுகின்றாய்? அந்த வார்த்தையை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டு சொன்னார், எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றேன் என்று. எனக்கு 3 குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண். மூவருமே நல்ல வேலையில் இருக்கிறார்கள். நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன். அதற்காக என் இளமையும் 28 ஆண்டுகால பௌதிக வாழ்க்கையும் இழந்து புலம்பெயர்ந்தே எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டாள். சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பித்ததில் இருந்து என் மகள்கள் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். நான் அவர்களுக்கு சுமையானதை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தேன். மெல்ல என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு வயதாகிவிட்டதா? குறைந்தபட்சம் என் வயதிற்காவது மதிப்பு கொடுக்கக்கூடாதா? அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவிற்கு செல்வேன். அப்படியும் எப்பொழுதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை. சாப்பாடும் கண்ணீரும் உப்பும் கலந்திருந்தது. பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை. பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில். அதே வேதனை. அடுப்பில் எங்கு வாழ முடியும் பொழுது அந்த இரவும் பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கும் சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய செங்கல்லால் கட்டப்பட்ட இந்த வீடு. ஆனால் நான் என்ன செய்வது? மருமகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்குப்போக்கில் திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன். மகன் கோபமடைந்தான். நல்ல வேளை கை நீட்டவில்லை. அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை. அது என் அதிர்ஷ்டம். அங்கேயே நான் இருந்தால் நிகழ்ந்து இருந்தாலும் இருக்கலாம். சாப்பாட்டின் நடுவில் எழுந்தார். உரிமையாளர் முன் 10 ரூபாயை நீட்டினார். ஓனர், வேண்டாம், பையில் வையுங்கள், இருக்கட்டும் என்றார். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு வரலாம். நீங்கள் எப்பொழுதும் மதிய உணவு சாப்பிடலாம். அப்படியே அந்த மனிதர் 10 ரூபாயை அங்கேயே வைத்துவிட்டு, உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன நினைக்கின்றாய்? சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே, வருகின்றேன் என்று சொன்னதும் ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்ல கிளம்பினார். அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வரை ஆறவில்லை. அதனால்தான் ஒவ்வொரு துளிருமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகின்றது. பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண் போல் காக்க வேண்டும். நமக்கு இப்படி ஒரு நாள் ஒரு நிலைமை வரலாம். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் பகிர விரும்புவர்களும் பகிருங்கள். யாரேனும் மனம் மாறினால் பொழுதும். மாற்றம் நம்மிடம் இருந்தே தொடங்கட்டும் இன்றே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.